சொல்லப்பட்டிருக்கபடி ஏலி ஏலி லாமா சபக்தானி. மார்க் 15:34 சொல்லப்பட்டிருக்கபடி ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த கைவிடப்பட்ட நிலைமையில் தேவன் புலம்புகிற வார்த்தை தான் இது. இதை குறித்ததான இந்த 4ஆம் வார்த்தை குறித்ததான செய்தியை சகோதரி பிரிஸ்கில்லா அவர்கள் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த புனித வெள்ளி நாளில் ராஜாவுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். செல்வியை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு இது பைத்தியமாக இருந்தாலும் ஆனால் ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கு அது தேவபலனாய் இருக்கிறபடினால் இந்த தேவபலனை பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறேன். இதில் இவர்கள் பலனடையும்படியாய் செபிக்கிறேன்ப்பா. உங்களுடைய ஜீவியத்தில் பெரிய ஒரு மறுரூபத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன்ப்பா. இவர்கள் அர்ப்பணிக்கிறவர்களாய் மாறுவார்களாக, இந்த வார்த்தைகள் இவர்களை தொடுவதாக, இவளோடு நீ பேசுவீராகப்பா. இது செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசு மூலமாக செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். மத்தேயு 27:46. சிலுவையில் ஒரு பேசுகிற ஒரு 4ஆவது வார்த்தையாக இந்த என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. அது அந்த அராமி மொழியில் அராமிக் பாஷை, இயேசு பேசின பாஷை. அதில் அந்த பாஷையில் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டுருக்காரு. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்பான ஒரு வார்த்தை. அவர் ஏன் என்னை கைவிட்டீன்னு சொல்கிறாருன்னா, பிதாவாகி தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, முழு மனுக்குலத்தினுடைய பாவங்களை அவர் சுமந்திருக்கும் பொழுது பாவத்தை பாராத சுத்த கண்ணராகிய பிதா அடைய முகத்தை பார்க்க முடியலை. ஏன்னா அந்த டைமில் அந்த இருள் சூழ்ந்ததுனால அவரால் பார்க்க முடியாததுனால, அவருடைய முகம் மறைக்கப்பட்டதுனால இதை தாங்க முடியலை. ஏன்னா பிதா எப்பொழுதும் அவரோடு இருந்தார்னு வேதம் சொல்லுது. அவரை தனியே இருக்க விடவில்லை அப்படின்னு. நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளே செய்கிறபடியால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை. முதல் முறையாக அப்போதான் அவருடைய முகம் மறைக்கப்படுவதையும் அவர் அந்த மகிமை விட்டு பிரிக்கப்படுறதையும் அது அவரால் தாங்க முடியலை. இதுக்கு நம்ம ஜெபிக்க இந்த 2 கொரிந்தியர் 19:20-21 வாசிங்க. அந்த உலகத்தாரணி பாவங்களை எல்லாம் அந்த வசனத்தை வாசிங்க. எதற்காக இந்த சிலுவை மரணம் கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு நிமிஷம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 19:20-21. ஸோ 1 கொரிந்தியர் வாசிங்க. இல்லை எல்லா வசமே நான் சொல்லி தந்தேன். நாம் அவருக்குள் நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். அடுத்ததாக கலாத்தியர் 3:13 சொல்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதிக்கிறபடினால கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் இந்த சாபத்துக்கு நீங்களாக்கும்படியாக அவர் தன்னை அந்த மரத்திலே தூக்கி அடிப்பதற்கு சாபமாக்குவதற்கு ஒரு ஒப்பு கொடுத்தார். அடுத்தது கலாத்தியர் 1:4 வேணா குறிச்சிக்கோங்க, வீட்டில் போய் தியானிக்கலாம். ஏன்னா 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க, நான் மடமடன் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறேன். கலாத்தியர் 1:4 சொல்கிறது, பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கப்படும்படியாக தேவ சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5:2 சொல்லுகிறது, சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். கொலோசியர் 1:20 சொல்லுகிறது, சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் அவர் என்ன செய்கிறார், அவங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும்படி அவர் ஒப்புரவாக்குதலின் ஒரு ஊழியத்தை செய்தார். இதற்காக தான் அவருடைய சிலுவை மரணம், இதற்காக தான், இந்த ஒரு காரணத்து தான். இன்னொன்று,
இவன் முழு மனுக்குலத்தின் பாவங்கள் ஏன் சுமந்ததுன்னா ஏசாயா 59:2 யாரா ஒருத்தர் இப்போ வாசிங்க அதை. ஏசாயா 59:2. நம்முடைய அக்கிரமங்கள் தான். இப்போ அவரால் ஏன் அவரை பார்க்க முடியலன்னு சொன்னால், ஏசு ஏதாவது பாவம் செய்தாரா? இல்லை, இயேசு மேலே எந்த ஒரு பாவமே கிடையாது தானே. ஆனால் அவர் பாவம் ஆக்கினார். ஏன்னா நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம். கிரமத்துக்கு ஆப்போசிட் தான், எதிர்ச்சொல் தான் அக்கிரமம். கிரமமாய் செய்யப்பட வேண்டிய விஷயத்தை செய்யாத பொழுது அது அக்கிரமமாய் மாறுகிறது. இந்த அக்கிரமங்களும் ஒரு விஷயத்தை மீறி செய்கிற மீறுதல்களும் பாவங்களும் இப்படிப்பட்ட எல்லா தண்டனைகளுமே அவர் மேலே வருது. இந்த அக்கிரமங்கள் தான் பிதாவுக்கும் நமக்கு இடையில ஒரு பிரிவினை சுவரை உண்டாக்குது. இப்படி பிரிவினை சுவரை உண்டாக்கும் போது நம்முடைய பாவங்கள் அவர் என்ன செய்ய முடியாது, செவி கொடுக்க முடியாது. அவருடைய முகத்தை அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ ஆக்சுவலாக இந்த காரியம் அவருடைய முகம் நமக்கு தான் மறைக்கப்பட வேணும், அப்படிதானே. நமக்கு மறைக்கப்படக்கூடாதுக்கிறதுனால அவர் என்ன பண்ணாரு, நம்ம டைரக்டாக பிதாவிட்ட நம்ம ஜபங்கள்லாம் மேலே போகணும், நம்ம நீதிமானாக மாறணும், நம்முடைய சாபங்கள்லாம் விடுதலையாக்கப்பட்டு இதற்காக தான் அவருடைய முகம் மறைக்கப்பட்டது. நம்முடைய அக்கிரமங்களை பாவங்களையும் அவர் சிலுவையில் சுமந்தது நிமித்தம் அவருடைய முகத்தை, அவர் பிதாவுடைய முகத்தை என்ன செய்ய முடியல, அவரால் பார்க்க முடியல. அப்போ அவர் மேலே விழுந்தது எல்லாமே நம்முடைய அக்கிரமத்தினுடைய அந்த காரியம்தான். இதனால தான் மறைக்கப்பட்டது. அவர் எந்த ஒரு பாவமே செய்யலை. அப்போ நம்ம இந்த ஒரே ஒரு நிமிஷம் என்ன பண்ணலாம்னா, இப்போ அவருடைய அவர் அந்த டைமில் அவருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பிதா முகம் மறைக்கப்பட்ட பொழுது நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த டைமில் யோசித்து பாருங்க. எப்போதுமே பார்க்குற அவர் முதல் முறையாக அவர் பிரிக்கப்படும் பொழுது, அவருடைய முகம் மறைக்கப்படும் பொழுது அவர் எவ்வளோக்கு அதிகமாக கலங்கியிருப்பார் அந்த நேரத்தில், அப்படிதானே. இதுவரைக்கும் பிரியாத ஒருவர் தன்னுடைய கையை விட்டு நீங்கினதையும் அந்த முகம் மறைக்கப்பட்டதையும் பார்க்க பொழுது அவரால் அந்த ஒரு சில மணித்துளிகள் அவர் ஆவியை விடும் வரைக்கும், அதுக்கடுத்தாவது அவர் ஆவியை சத்தமாக கூப்பிட்டு விட்டார்னு வருது. அப்போ கிட்டத்தட்ட முகம் மறைக்கப்பட்டது, அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆவி விடுறாரு. இது வரைக்கும் அவருடைய முகங்கள் மறைக்கப்பட்ட நேரங்கள் தான். இந்த மறைக்கப்பட்ட நேரங்களில் நிச்சயமாக மிகுந்த வேதனையோடு கூட கதறி சொல்லுறதுனால தான் சங்கீதம் 22 நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை ஏன் கேட்கல, ஏன் அப்படி சங்கீதக்காரன் தீர்க்கதரிசி சொல்லிப்பார். சங்கீதம் 22 இதே பகுதி மறுபடியும் ரிப்பீட்டாக அது வந்திருக்கு. தீர்க்கதரிசனமாகவே அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த அளவுக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஆவி விட்ட உடனே அவர் ஜெயம் கொண்டு சிங்காசனத்தில் அவரோடு கூட அமர்ந்தார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ரெவலேஷன், அதாவது வெளிப்படுத்தல் 3:21 எடுங்க. வெளிப்படுத்தல் 3:21 யாரா வாசிங்க. இப்போ என்ன பண்ணிட்டார் அவர்? ஜெயம் எடுத்துட்டாரு. இப்போ ஜெயம் எடுத்ததுனால இந்த வேலையை முடிச்சிட்டோன்னே 3.5 வருஷம் இந்த பூமியில் இந்த ஊழியம் முடிந்தது. உண்மை உத்தமான அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு பிதாவிட்ட போய் நான் எல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா அப்படி சொன்னார். இந்த ஊழியத்தை இந்த வார்த்தை இதை முடிச்ச உடனே பிதாவுடைய முகத்தில் எப்படி வந்திருக்கும்? மகிழ்ச்சி. எப்படி நம்ம பைபிள் வசனம் போட்டிருக்கல, உண்மை உத்தமுள்ள ஊழியத்தை செய்தா எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. பிதா சந்தோஷப்பட்டிருப்பார். இதுதான் அவருடைய ஒரு நிமிஷம் அவரை யோசித்து பார்க்க. அவருடைய காரியங்கள் முடிச்சுட்டு ஜெயம் கொண்டு போனவொடனே அவர் பக்கத்தில் என்ன செஞ்சிருக்கு? சிங்காசனம் வைக்கப்பட்டது. சிங்காசனம் வைக்கப்பட்டது. அதில் அவர் என்ன செஞ்சிருக்காரு? அவரோடு கூட உட்கார்ந்துட்டாரு. இப்போ இதே மாதிரி இன்னும் அவர் அருகிலேயே இன்னும் நிறைய சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அது யாருக்காக வைக்கப்பட்டிருக்குது சொல்லுங்க? நமக்காக. ஏன்னா அவரோடு கூட நாம் என்ன செய்ய போகிறோம்? பாடுபட போகிறோம். என்ன ஆசீர்வாதங்களை சொல்லுவாங்கன்னு நினச்சா பாடுபட போகிறோன்னு நினைக்காம இல்லை. ஏன்னா அவரோடு கூட பாடுகளை பட்டால் நாம் என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம்னு வசனம் சொல்லுது. சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. சிலுவை இல்லாமல் சிங்காசனம் கிடையவே கிடையாது. என்னன்னா நாம் எல்லாரும் அநேக உபத்திரங்கள் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னு வசனம் சொல்லுது. அதனால் நம்ம சிலுவை பாடுகளோடு கூட, சிலுவை நம்ம உலகத்தில் சிலுவை மாதிரி இல்லை, நிறைய பாடுகள் உபத்திரங்கள் இருக்கும். ஆனால் தேவன் நம்மளோடு இருப்பார். நாம் என்ன செய்வோம்? உலகத்தை
ஜெயிப்போம். அவர் ஜெயித்ததுனால நாமும் ஜெயிப்போம். அவருக்கு ஒரு சிங்காசனம், பாடுகளை ஜெயித்து சிங்காசனம் கிடைத்தது போல நாமும் அவரோடு கூட அருகில் இருக்கும்படியான நமக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த சிங்காசனத்தை நாமும் போய் ஒரு நாள் அமருவோம் நிச்சயமாய். சரி, இன்னொரு விஷயத்தை வாசிக்கலாம். இந்த அவர் இன்னொன்று எதை எதிர்பார்க்குறாருன்னா, அந்த அடிச்சுவடுகளிலே நாம் நடக்கும்படி. 1 பேதுரு 2:20 எடுங்க. 2:20-21. ம் 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 21. சரி, நான் சொன்னல அந்த ஊழியத்தை முடிச்சோடனே நம்ம பிதா அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்குன்னு போட்டிருக்கா. பிதா சந்தோஷப்பட்டாருன்னு போட்டிருக்கா. அப்படி தானே? பிதா சந்தோஷப்பட்டாங்கிற அதுக்கு அந்த வார்த்தை தான் அந்த வசனம். தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும் பாருங்க. அப்போ அவர் பொறுமையாக சகித்திருக்கிறாரு, நன்மை செய்து பாடுபட்டிருக்கிறாரு. நன்மை தான் செஞ்சார், எந்த ஒரு தீமையுமே அவர் செய்யலை. நன்மை செஞ்சு பாடுபட்டிருக்காரு, பொறுமையோடு சகிச்சிருக்காரு. அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கிறது. இதற்காக இதே போலவே நாமும் அழைக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவும் நமக்காக பாடுபட்டது போல நாம் அடிச்சுவடுகள். அந்த அடிச்சுவடுகள் என்னன்னா, அந்த அடிச்சுவடுகள் அவருடைய பரிசுத்தம், அவருடைய மன்னிப்பு. அதுக்கு அடுத்த வசனம் வருது பார்த்தீங்களா? அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்யறதுக்கு தம்மை ஒப்புவித்தார். இதுதான் அவருடைய அடிச்சுவடுகள். இதே அனுபவங்கள் நம்ம லைஃப்லேயும் நம்ம வாழ்க்கையிலேயும் வருது. அப்போ அந்த இடத்துல என்ன செய்யறோம்? மன்னிப்புங்கிற ஒரு அடிச்சுவடு நம்ம அதில் போகும் பொழுது அதுதான் அவருடைய அடிச்சுவடு. இப்போ இன்னைக்கு போய் இயேசு நடந்த காலடியில் போய் நமக்கு நடக்க முடியாது. அந்த காலடியை சொல்லலை, அவருடைய பாதைகள் எல்லாம் அது தேவ சித்தத்தை செய்கிற ஒரு காரியமாக இருக்கும், பரிசுத்தம் என்ற ஒரு காரியமாக இருக்கும், மன்னிப்பு, தாழ்மை, நீடிய பொறுமை, ஒரு பூரண அன்பு, அவரில் காணப்பட்டது ஒரு பூரண அன்பு. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அவருடைய அடிச்சுவடுகள். அந்த அடிச்சுவடுகள் சத்துரு பிசாசால என்ன செய்யப்பட முடியாது? ஆராயப்பட முடியாது. சத்துருவால் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அதனால ஆண்டு சொன்னார், அவருடைய அடிச்சுவடு நம்ம அதில் போகும்படியாக ஒரு மாதிரியை வைத்து போனால் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம அதே அடிச்சுவடுகளை என்ன செய்யலாம்? நாமும் நடக்கலாம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மும் நடந்தா ஒரு வெளிச்சமுள்ள ஒரு தேசம் உண்டு. அந்த தேசத்தில் நாம் என்ன செய்வோம்? ஒரு நாள் சுதந்திரிப்போம். இருளுள்ளவங்க என்ன செய்வாங்க? இருளுள்ள ஸ்தலம்னு ஒன்று இருக்குது. இருளின் பிள்ளைகளாக வாழ்ந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஒரு ஸ்தலம் இருக்குது. அந்த இடம் என்ன இடம்? என்றைக்கும் ஒரு காரில் இருக்குது, ஒரு புறமான இருள் இருக்குது. இப்படி வசனம் அப்படி நிறைய பகுதிகள் இருக்குது. அந்த இருளுக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ நம்ம இந்த பூமியில் நமக்கு தேவனுடைய முகம் மறைக்கப்படாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதிகமாக தேவ பிரசன்னத்தில் அமர்வது, அதிகமாக வெளிச்சத்தின் காரியங்களை செய்வது. என்ன வெளிச்சத்தின் காரியங்கள்? என்ன நற்கிரியை செய்வது ஒரு வெளிச்சம். என்ன வெளிச்சத்தின் காரியம்னா சகோதரனை மன்னிக்கிறது ஒரு வெளிச்சம். சகோதர உறவுகளில் ஒரு மனசாக வந்தால் கூட அதை மன்னிச்சிடணும். மன்னிக்கலன்னா அவன் என்ன இருளில் நடக்கிறான்னு போட்டிருக்கு. சகோதரனை பகைச்சா அவன் எதில் இருக்கான்? இருளில் இருக்கான். அப்போ இருளில் இருந்தால் ராஜ்யத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. அப்போ இருளுக்குள்ளே இருக்கிற யாரும் என்ன செய்ய முடியாது? ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போகணும்னு சொன்னால் நம்ம இப்படிப்பட்ட இருளின் காரியங்களை அகற்றி விட்டுட்டு இருளின் பிள்ளைகளாக வாழாதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறணும். இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், ஸ்தோத்திரம். அவர் யாருக்கு உதவியாக கை கொடுத்தார்? அவர் தள்ளப்பட்ட தூதருக்கு கை கொடுக்கலங்க. அவர் யாருக்கு கை கொடுத்தார்னா ஆபிரகாமின் சந்ததியாருக்கு கை கொடுத்தார். அப்படி ஒரு வசனம் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 3ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்க, வாசிக்கலாம். யாருக்கு கை கொடுத்தார் அவர்? 3:16 வாசிங்க. தேவதூதர்கள்லாம் பெருமையில் விழுந்துட்டாங்க. அவங்க விழுந்தது எதனால? பெருமையில். நான் தேவனை விட நான் என்ன செய்வேன், தேவனுக்கு மேலே என்ன சிங்காசனத்தில் இருப்பேன்னு சொல்லி பெருமையில் விழுந்ததுனால தான் அங்கே அவர் தள்ளப்பட்ட தூதர்களுக்கு கை கொடுக்கக்காண்டி அவர் வரல. ஆனால் மனுஷன் என்ன பண்ணானா? வஞ்சிக்கப்பட்டவனா, சாத்தானால ஏமாற்றப்பட்டு தான் அவன் விழுந்தான். அதனால் அவருக்கு நம்ம மேலே ஒரு இறக்கம். ஏன் இறக்கம்னா, நம்ம வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு விழுந்து கூட்டோம். நம்மளை தூக்கி எடுக்கணுங்கிறதுக்காக தான் ஆபிரகாமின் சந்ததியாக நம்மை அவர் தூக்கும்படிக்கு நமக்கு கை கொடுத்தார். அவர் நமக்கு கை தூக்கி விடும்படியாகவே அவர் ஒரு சில நிமிஷங்கள் கைவிடப்பட்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நிமிஷங்கள், ஒரு சில இமைப்பொழுதுகள் கைவிடப்படலாம்.
வசனம் இருக்கு. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இருக்கங்களா உன்னை சேர்த்துக் கொள்வேன். இப்படி இமைப்பொழுது கைவிட்டேனா அப்படி தூக்கிட்டு அப்படி பிடிக்கிறது பார்த்துருக்கீங்களா? நம்ம பிடிப்போம்ல, அப்படி விடுற மாதிரி விட்டுட்டு டக்குன்னு பிடிச்சிக்கிறது, அப்படி தானே? ஆனால் விடுவோம், ஆனால் என்ன மாட்டோம், விழ வைக்க மாட்டோம். விடுவோம், விழ வைக்க மாட்டோம். ஏன்னா சில விஷயங்களில் நாம் கற்று தேரும்படியாக. கழுகு அப்படி தான் செய்யும். ரெண்டு தாய் குஞ்சு தாய்க்கு பறவை ரெண்டு குஞ்சை முதல் முறையாக அப்படி தூக்கி போட்டுரும். அப்படி தூக்கி போட்டு கீழே போடும்போது எரிச்சு கீழே விழாமல் பிடிச்சிக்கும். அப்படி 2 முறை என்ன செய்யும், தூக்கி போட்டு கூட விட்டுரும். விட்டு அப்புறம் பிடிச்சிடும். ஆனால் ஒரு தடவை தூக்கி போடும்போது அது பறக்க ஆரம்பிச்சிடும். என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? அப்போ நமக்கு நம்ம தேவன் நம்மளை இமைப்பொழுது கைவிடுகிற நேரங்கள் எல்லாமே அது மறுபடியுமாய் நம்ம பறக்க வைக்கிற நேரங்களாய் மாறுகிறத தவிர அது நமக்கு தோல்வி அல்ல. சரியா? அது நமக்கு தோல்வி அல்ல. ஆனால் நிரந்தரமாக ஒரு கைவிடுகிறத குறித்தும் பைபிளில் போட்டிருக்கிறது என்னன்னா, யார் ஆயத்தம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்க கைவிடப்படுவாங்க. அந்த நிலைமைக்கு நம்ம போக வேண்டாம். என்ன நம்ம எப்பொழுதும் வருகைக்கு ஆயத்தமாகவே இருப்போம். என்ன துருபதேசத்தை பண்றவங்க கைவிடப்பட்டுருவாங்க. அவங்கள மாதிரி அவங்க இருக்கிற நமக்கு தேவன் நல்ல சத்தியங்களை கொடுத்துக்கிறார். நம்ம சபை நம்ம சத்தியத்தை போதிக்கிற சத்திய ஆவியானவர் இதில் இருக்கிற ஒரு சத்திய சபை. இந்த சபையில கேட்டுக்கொள்கிற உபதேசமே நம்ம என்ன செய்யும், வருகையில் நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும். ஆனால் துருபதேசங்களுக்கு போனால் அவனுக்கு என்ன போட்டிருக்குன்னா, புறம்பான இருள தான், என்றென்றைக்கும் காரிருள் வைக்கப்பட்டிருக்குதான். துருபதேசத்தை சொல்லுறவங்களுக்கு அதுதான் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு என்னல்ல, நமக்கு நல்ல சபையை கொடுத்தக்கா கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன செய்யலாம், சிலுவையை நம்ம நல்லா தியானிக்கலாம். சிலுவையை நல்ல தியானித்து சிலுவை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுவோம். சிலுவை ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.